ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோ யுவர் இங்கிலீஷில் அட்வர்ஸ் பார்ட் 4 பார்க்க போகிறோம். இதில் அட்வர்ஸ் ஆஃப் மேனர் அப்படிங்கிறதுல என்னென்ன வார்த்தைகள் பெரும்பாலும் வரும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கு. வீடியோ பாருங்கள். பிரேவ்லி, ஃபாஸ்ட், ஹாப்பிலி, ஹார்ட், வெல், எக்ஸெட்ரா. அட்வர்ஸ் ஆஃப் மேனர் கம் ஆஃப்டர் த வெர்ப். இந்த அட்வர்ஸ் ஆஃப் மேனர் இந்த வார்த்தைகளில் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற சில விதிகள்லாம் இருக்குது. முதல்ல கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் த வெர்புக்கு அடுத்தாப்பில் போடணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷி டான்ஸ்டு பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிற கொடுத்துருக்கு. ஆஃப்டர் த வெர்ப்னு சொல்லும்போது டான்ஸ்டுங்கிறது வெர்பு, பியூட்டிஃபுல்லிங்கிறது அட்வர்பு. அல்லது ஆர் ஆஃப்டர் த ஆப்ஜெக்ட் when there is one. ஆப்ஜெக்ட் ஒன்று இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்பில் போடலாம் அட்வர்ப் ஆஃப் மேனரை. பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், தே ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். இங்கிலீஷ்ங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்பில் அட்வர்ப் வெல்ங்கிறது போட்டிருக்கு. அடுத்து, இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லாங் வி யூஸ்வலி புட் த அட்வர்ப் பிஃபோர் த வெர்ப். இப்போது ஆப்ஜெக்ட் மேலே கொடுத்த எக்ஸாம்பிளில் இங்கிலீஷ்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் ஆப்ஜெக்டாக வந்துச்சு. இப்போது பின்னால் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்லாம் அந்த ஆப்ஜெக்ட் லெங்க்த்தியாக இருக்கும். அப்போது ஆப்ஜெக்ட் லெங்க்த்தியாக இருந்தது அப்படின்னா அந்த அட்வர்ப் எங்கே போடணும்னா வெர்புக்கு முன்னாலேயே போட்டுடணும். திரும்ப இந்த சென்டென்ஸ் பார்த்துங்க. இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லாங் வி யூசுவலி புட் த அட்வர்ப் பிஃபோர் த வெர்ப். எக்ஸாம்பிள், ஷி கேர்ஃபுல்லி பிக்ட் அப் ஆல் த பிட்ஸ் ஆஃப் ப்ரோக்கன் கிளாஸ். இப்போ ஆல் த பிட்ஸ் ஆஃப் ப்ரோக்கன் கிளாஸுங்கிறது தான் அங்கே ஆப்ஜெக்ட். அது லெங்க்த்தியாக இருக்குது. அதனால் பிக்ட் அப் அப்படிங்கிற வெர்புக்கு முன்னால் அட்வர்பை போட்டுட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், தே சீக்ரெட்லி டிசைட் டு லீவ் த டவுன். டு லீவ் த டவுனுங்கிறது தான் ஆப்ஜெக்ட். அதனால் டிசைடுங்கிற வெர்புக்கு முன்னால் அட்வர்பை போட்டுட்டோம். அடுத்து பாருங்கள், இஃப் வி மூவ் சீக்ரெட்லி டு த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் எக்ஸாம்பிள் அபவ். லாஸ்ட் எக்ஸாம்பிள்ங்கிறது இதுதான். லாஸ்ட் எக்ஸாம்பிள் அபவ் வி சேஞ்ச் த மீனிங். இப்போது இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்லிங்கிற இந்த வார்த்தை அட்வர்பை இந்த சென்டென்ஸுடைய கடைசியில் போட்டுட்டோம்னா என்ன அர்த்தம் வரும் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். அப்போது மீனிங்கே சேஞ்ச் ஆகும். இப்போது தே சீக்ரெட்லி டிசைட் டு லீவ் த டவுன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தீர்மானத்தை ரகசியம் பண்ணாங்கன்னு இது அர்த்தமாகுது. ஆனால் தே டிசைட் டு லீவ் த டவுன் சீக்ரெட்லி அப்படின்னு சொல்லும்போது அந்த நகரத்தை விட்டு ரகசியமாக போகணும் அப்படிங்கிறத தீர்மானித்தாங்க அப்படின்னு அர்த்தமாயிடுது. அப்போது நகரத்தை விட்டு ரகசியமாக போகணுன்ட்டு அர்த்தம் மாறி போகுது. அடுத்தது பி பாருங்கள். when we have verb plus preposition plus object, the adverb can be before the preposition or after the object. verb plus preposition plus object அப்படின்ற ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா the adverb எங்கே போடணும்? ப்ரிப்போஷனுக்கு முன்னால் போடணும். ப்ரிப்போஷனுக்கு முன்னால் போடணும் அல்லது ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால் போடணும். ஓகேயா? எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹீ லுக் அட் மீ சஸ்பீஷியஸ்லி. இப்போது மீங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்பில் போடணும். ஆஃப்டர் த ஆப்ஜெக்ட்னு மேலே கொடுத்துருக்கு. அல்லது ப்ரிப்போஷனுக்கு முன்னால் போடணும். ஹீ லுக்டு சஸ்பீஷியலி அட் மீ அப்படின்னு சொல்லும்போது அட்டுங்கிறது ப்ரிப்போஷன், சஸ்பீஷியஸ்லி அப்படிங்கிறது அட்வர்ப். ஓகே, அடுத்து பாருங்கள். சி அட்வர்ப்ஸ் கன்சர்ன்டு வித் கேரக்டர் அண்ட் இன்டெலிஜென்ஸ். foolishly, generously, kindly, stupidly, etc. When placed before a verb indicate that action was foolish, kind, generous, etc. இப்போது கேரக்டர், ஒருத்தருடைய கேரக்டர் அல்லது இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மை அல்லது குணாதிசயம், அது என்னென்ன வார்த்தைகள் வரும்? ஃபூலிஷ்லி, ஜென்ரஸ்லி, கைண்ட்லி, ஸ்டூபிட்லிங்கிற வார்த்தைகள் வரலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை வெர்புக்கு முன்னால் போட்டோம்னா அந்த ஆக்ஷன் செயல் ஃபூலிஷாக இருக்கும், அல்லது ஜென்ரஸாக இருக்கும், அல்லது கைண்டாக இருக்கும், அல்லது ஸ்டூபிடாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளை பாருங்கள். ஐ ஃபூலிஷ்லி ஃபார்காட் மை பாஸ்போர்ட்டு. முட்டாள்தனமாக மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தமாகுது. அடுத்து, ஹி கைண்ட்லி வெயிட்டட் ஃபார் மீ. இப்போ வெயிட்டடுக்கு முன்னால் கைண்ட்லிங்கிற அட்வர்ப் வந்திருக்கு. அவன் அன்போட எனக்கு வெயிட் பண்ணான்னு அர்த்தம். ஹி ஜென்ரஸ்லி பெய்டு ஃபார் அஸ் ஆல். ஹீ ஜென்ரஸ்லி பெய்டுங்கிறது வெர்பு, ஜென்ரஸுங்கிறது அட்வர்பு. தாராளமாக அவன் கொடுத்தான் அப்படிங்கிறது அர்த்தமாகுது. அடுத்து பாருங்கள். நோட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீ ஆன்சர்டு த கொஸ்டின்ஸ் ஃபூலிஷ்லி. அடுத்தது, ஹீ ஃபூலிஷ்லி ஆன்சர்டு த கொஸ்டின்ஸ் அப்படின்னா
ஃபூலிஷ்லி அப்படிங்கிற அட்வர்ப் வந்து மொதல் சென்டென்ஸில் கடைசியில் வந்திருக்கு, ரெண்டாவது சென்டென்ஸில் வெர்புக்கு முன்னால் வந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி மாறும்போது அர்த்தமே மாறிப்போகுது. மொதல் சென்டென்ஸ் வந்து ஆன்சர்டு தி கொஸ்டின்ஸ் ஃபூலிஷ்லி அப்படின்னு என்ன அர்த்தம் ஆகும்? அவனுடைய பதில்கள் முட்டாள்தனமானவை அப்படின்னு அர்த்தம் ஆகும். அடுத்தது ஹி ஃபூலிஷ்லி ஆன்சர்டு தி கொஸ்டின்ஸ் அப்படின்னா அவன் ஆன்சர் பண்ணவே தேவையில்லை, ஃபூலிஷ் தரமாக ஆன்சர் பண்ணிட்டான். அடுத்த டிஏ பாருங்கள். பேட்லி அண்ட் வெல் கேன் பி யூஸ்ட் அஸ் அட்வர்ஸ் ஆஃப் மேனர் ஆர் டிகிரி. இந்த பேட்லிங்கிற வார்த்தையும் வெல்ங்கிற வார்த்தையும் அட்வர்ஸ் ஆஃப் மேனராக பயன்படுத்தலாம் அல்லது அட்வர்ஸ் ஆஃப் டிகிரின்னு பயன்படுத்தலாம். ஆஸ் அட்வர்ஸ் ஆஃப் மேனர் தே கம் ஆஃப்டர் an active verb after the object or before the past participle in a passive verb. இப்போ அட்வர்ஸ் ஆஃப் மேனர்னு எடுத்துக்கிட்டோம், பேட்லிங்கிறதையும் வெல்ங்கிறதையும் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிற கொடுத்துருக்கு. ஒன்று வந்து ஆஃப்டன் ஆக்டிவ் வெர்புக்கு அடுத்தாப்பில் பயன்படுத்தணும், அல்லது ஆப்ஜெக்டுக்கு அடுத்தாப்பில் பயன்படுத்தணும், அல்லது பிஃபோர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இன் ஏ பேசிவ் வெர்பு. ஓகேயா? பாருங்கள், எக்ஸாம்பிளாக பாருங்கள். ஹி பிஹேவ்டு பேட்லி. பிஹேவ்டுங்கிறது வெர்பு, ஆக்டிவ் வெர்பு. அதுக்கு அடுத்தாப்பில் அட்வர்ப் போட்டிருக்கு. அடுத்தது ஹி பெய்டு ஹர் பேட்லி. ஹருங்கிறது ஆப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தாப்பில் அட்வர்ப் வந்திருக்கு. ஷி வாஸ் பேட்லி பெய்டு. இது வந்து பெய்டுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கு முன்னால் அட்வர்ப் பயன்பட்டுருக்கு. அதே போல் ஹி ரெட் வெல். வெல்ங்கிறது வெர்புக்கு அடுத்தாப்பில் வந்திருக்கு. அடுத்து ஷி ஸ்பீக்ஸ் ஸ்பானிஷ் வெல். ஆப்ஜெக்ட் பின்னால் அட்வர்ப் வந்திருக்கு. த ட்ரிப் வாஸ் வெல் ஆர்கனைஸ்டு. இதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னால் அட்வர்ப் வந்திருக்கு. மேலே உள்ள எக்ஸாம்பிளில் பேட்லி வெல் அப்படிங்கிற ரெண்டு அட்வர்பும் அட்வர்ப் ஆஃப் மேனராக வரும்போது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது பேட்லிங்கிற அட்வர்ப் ஆஃப் டிகிரி வரும்போது அது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். பேட்லி as an adverb of degree usually comes after the object or before the verb or past participle. அப்போ இந்த இடத்துல வரும் ஆஃப்டர் த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்பில் வரும், அல்லது பிஃபோர் த வெர்ப் வரும், அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னால் வரும். எக்ஸாம்பிளை பாருங்கள். த டோர் நீட்ஸ் ஏ கோட் ஆஃப் பெயிண்ட் பேட்லி. இப்போ பேட்லிங்கிற அட்வர்ப் எங்கே வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்பில் வந்திருக்கு. ஏ கோட் ஆஃப் பெயிண்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தாப்பில் அட்வர்ப் வந்திருக்கு. அடுத்தது த டோர் பேட்லி நீட்ஸ் ஏ கோட் ஆஃப் பெயிண்ட். இப்போது பேட்லிங்கிற அட்வர்ப் எங்கே வந்திருக்கு அப்படின்னா நீட்ஸுங்கிற வெர்புக்கு முன்னால் வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி வாஸ் பேட்லி இன்ஜூர்ட் இன் த லாஸ்ட் மேட்ச். இப்போது பேட்லிங்கிற அட்வர்ப் எங்கே வந்திருக்கு அப்படின்னா இன்ஜூர்டு அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னால் வந்திருக்கு. புரிஞ்சுதா? முதல்ல பேட்லி வெல் இந்த ரெண்டு அட்வர்ப் ஆஃப் மேனர்னு வந்துச்சுன்னா எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், எந்த இடத்துல போடணும் ஒரு சென்டென்ஸில் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் பேட்லிங்கிறது அட்வர்ப் ஆஃப் டிகிரியாக வரும்போது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது வந்து வெல்ங்கிறது அட்வர்ப் ஆஃப் டிகிரியாக வரும்போது அது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அட்வர்ப் ஆஃப் மேனராக வரும்போது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதே ரூல்ஸ் தான் இங்கேயும் பயன்படும். முதல்ல பாருங்கள். ஷி சிங்ஸ் வெரி வெல். இந்த சென்டென்ஸில் வெர்புக்கு எடுத்தாப்பில் அட்வர்ப் வருது, அட்வர்ப் ஆஃப் டிகிரி வருது. அடுத்தது ஹி நோஸ் த டவுன் வெல். ஆப்ஜெக்ட் எடுத்தாப்பில் அட்வர்ப் வருது. அடுத்தது த சில்ட்ரன் வேர் வெல் ராப்ட் அப் அப்படிங்கும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னால் வெல்ங்கிற அட்வர்ப் வருது. அடுத்தது த மீனிங் ஆஃப் வெல் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் பொசிஷன். இந்த வெல்ங்கிறத ஒரு சென்டென்ஸில் ஒரு இடத்துல போடும்போதும் இன்னொரு சென்டென்ஸில் இன்னொரு இடத்துல போடும்போதும் அதனுடைய அர்த்தம் மாறிப்போகுது. பாருங்கள், எக்ஸாம்பிளை பாருங்கள். யூ நோ வெல் தட் ஐ கான் டிரைவ். உனக்கு நல்லா தெரியும் என்னால் டிரைவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு முதல் சென்டென்ஸுடைய அர்த்தமாகுது. இந்த வெல்ங்கிறது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா வெர்புக்கு அடுத்தாப்பில் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து யூ நோ தட் ஐ கான் டிரைவ் வெல். இந்த வெல்ங்கிறது சென்டென்ஸுடைய கடைசியில் போட்டிருக்காங்க. என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா எனக்கு நல்லா டிரைவ் பண்ண தெரியாது அப்படின்ட்டு உனக்கு தெரியும் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அப்போது வெல்ங்கிற வார்த்தையை அட்வர்பை இடத்த மாற்றி போடும்போது அதனுடைய அர்த்தமே மாறிப்போகுது. ஓகேயா? புரிஞ்சுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.